உலகத்தின் பெரிய மார்பளவு சிலைனா நம்ம ஆதியோகி சிவன் சிலை தான். சிவனோட காதில் இருக்கிற அந்த தோடு வந்து காற்றுல வந்து ஆடிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு சமீபத்தில் பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது. காப்பிரைட் போட்டுருவாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரிப் போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் தாங்க போக போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு டோல் பூத்தான சின்ன சமுத்திரம் டோல் பூத்தையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம், வாலாஜாவில் இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி நைட் ரைட் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெண்டாவது டோல் பூத்தான பள்ளிக்கொண்டா டோல் பூத்தையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா பள்ளிக்கொண்டா டோல் பூத் கிட்ட தான் பிரேக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பிரேக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 96.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஷாவுக்கு தான் போகிறேன். ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஈஷா யோகா மையம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் போக போகிறேன். இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் 3 o'clock வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் ரைட் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:33 ஆகுது. அண்டு நம்மளுடைய ஃபால்கனை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதில் லைட்டாக வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஸ்டாட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து 400 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது, 7 hours ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. வந்து ஃபியூல் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ நம்ம டாப்அப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஃபுல்லாக ரைடை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபியூல் டாப்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா அகைன் என்னோடய ரைடு நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நைட் டைமில் ரைட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே வாணியம்பாடி டோல் பூத்தையும் நான் கிராஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளிச்சம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் பெங்களூரோட ஹைவே வந்து ரைட் எடுக்கணும், லெஃப்ட்டில் வந்து சேலம் போகணும். ஸோ நம்ம லெஃப்ட்டில் தான் போகணும். அதனால் லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போன வாட்டி அந்த பிரிட்ஜுக்கு பக்கத்தில் நான் வந்து லைட்டாக ஒரு சின்ன பிரேக் எடுத்தேன். பிரேக் எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அகைன் என்னோடய ரைடை வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இந்த கிருஷ்ணகிரியிலேருந்து சேலம் போகிற ஹைவே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு வந்து ரைட் சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு தண்ணி இருக்கும், அதாவது ஒரு ஏரி மாதிரி இருக்கும். அதில் ரைட் பண்ணும்போது அவ்வளோ சில்னஸாக இருக்குங்க. ரோட்ஸ் என்னமோ டூல் அண்ட் ரோட்ஸ் தான், பட் இருந்தாலும் அந்த ரோட்டில் ரைட் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தபடியாக தோப்பூர் டோல் பூத், 4வது டோல் பூத்தையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். ரைஸ் இப்போ நான் வந்து தோப்பூர் கிட்டே இருக்கிற பாளையம் சுங்கசாவடி கிட்ட தான் நின்றுட்டுருக்கேன். இது 4வது டோல் பூத்துன்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனாவது சரியாக கவுண்ட் பண்ணல. அண்டு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், 2வது கியரில் செல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் வந்து டேஞ்சரஸான ரோட்ஸ்லாம் வரப்போகுது. ஆக்சுவலி வந்து இப்போ தான் ஒரு சமீபத்தில் ஒரு 15 or 16 daysக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்தது. ஒரு 2 லாரி அண்டு ஒரு காரு எல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபால்கன் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்படியே விட்டுருக்கேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ரைடை கண்டினியூ பண்ண வேண்டி தான். 258 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ மொபைல் மவுண்ட்லேருந்து மொபைல் ஏற்றிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச ரூட்டு தான், அதனால் வந்து மறுபடியும் எதுக்கு வைக்கணும் அப்படின்றதாக ஏற்றுட்டேன். அண்ட் தோப்பூர் டோல் பூத்துலேருந்து கிராஸ் பண்ணிவிட்டு கிளம்புறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு 3வது பிரேக் எடுத்துகிட்டு கிளம்புறேன். அண்ட் இந்த தோப்பூர் ஹைவேவை நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லேயே நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க, பட் எல்லாமே இருட்டில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நான் வந்து பகலில் வந்து கிராஸ் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு வந்த மறுநாள் அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டும் ஆகிருந்தது. ஸோ நியூஸ்லலாம் வந்தது. முடிஞ்ச வரைக்கும் வந்து நியூட்ரலில் போடாமல் கியர்லேயே வந்து ரைட் பண்ண பாருங்கள். கியரில் ரைட் பண்ணால் தான் என்ஜின் பிரேக்கிங்லையாச்சும் கொஞ்சம் வண்டி வந்து நிற்கும். இல்லைனா வந்து பெரிய ஆக்சிடெண்ட்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் டிஃபன் முடிச்சுட்டு அகைன் ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஓமலூர் எம்விஆர் டோல் பூத்தை கிராஸ் பண்ணுறோம். இது 5வது டோல் பூத்து. அதுக்கப்புறமா சேலம் அவுட்டர் வழியாக போகும்போது அடுத்த சங்ககிரி டோல் பூத் அப்படின்ற 6வது டோல் பூத்தையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறோம். அது வரைக்குமே எங்கேயுமே பிரேக் எடுக்காமல் போயிட்டே தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா 7வது டோல் பூத்தான விஜயமங்கலம் டோல் பூத்தையும் கிராஸ் பண்ண வாட்டி பைக்கில் வந்து பிளிங்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஃபியூல் ரிசர்வ் பிளிங்கிங்கு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் ஃபியூல் பிரேக் எடுக்கிறதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்தேன். ஃபியூல் டாப்அப் பண்ணதுக்கப்புறமா அடுத்த டோல் பூத்தான 7வது டோல் பூத்தையும் இப்போ நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். கோயம்புத்தூர் மாநகராட்சிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஏர்போர்ட் வரும். ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேயே நான் ஸ்டே பண்ணிட்டேன். கைஸ் அட்லாஸ் இப்போ நான் வந்து ரூமுக்கு வந்திருக்கேன். ஸோ ரூம் எதனால் வந்தேன், புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஈஷா பார்த்துட்டு நைட்டு வந்து கிளம்பலான்ற மாதிரி தான் எனக்கு பிளான் இருந்தது. பட் இருந்தாலும் எதுக்கு காலையிலேருந்து அலைச்சலாக இருக்கும்ன்ட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் எழுந்து ஒருவேளை டைம் இருந்ததுன்னா மருதமலையும் போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் வீட்டு கிளம்பலான்ற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். ஸோ முதல்ல ரூம் டூர் உங்களுக்கு காமிச்சிடுறேன், உள்ளே போகலாம். ஆக்சுவலி வந்து
ரூம் நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. ஏசி கிடையாது, வித்தவுட் ஏசி தான், பட் நல்லா இருக்குது. டபுள் பெட்டு அண்டு ஹை. அண்ட் இன்னும் நான் வந்து குளிக்கல, போய் குளிச்சுட்டு வரணும். அண்ட் அடுத்ததாக பார்க்கிங் காமிக்கிறேன். பார்க்கிங் காமிச்சிட்டு இந்த ரூம் எவ்வளோக்கு நான் வந்து புக் பண்ண அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே வந்து இந்த மாதிரி உடஞ்சி போயிருக்கு. ஸோ மேலே வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு, இங்கே லைட்டாக உடஞ்சிருக்கு. ஃபால் சீலிங்லாம் வந்து சரியாகவே வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து நான் இப்போ பார்க்கிங் கிட்டே வந்துட்டுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு. ஸோ மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே பார்க்கிங்கு. ஸோ நம்ம ஃபால்கனை வந்து இங்கே நிப்பாட்டி விட்டுருக்கேன். ஃபால்கன் வந்து ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வரலையான்னு கேட்டிங்கன்னா, அவினாசி வரைக்கும் வந்துட்டு மேட்டுப்பாளையம் திரும்பிடுவான். 2 வாட்டி வந்து அந்த மாதிரி போயிருக்கேன். ஸோ இந்த வாட்டி கோயம்புத்தூருக்குள்ளே வந்திருக்கேன். 2 பேருக்கு வந்து 1500 ருபீஸ் ஆயிடுச்சு. ஸோ 1500 ருபீஸ் கொடுத்து ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுறது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நீங்கள் ஈஷாலேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏர்போர்ட் வந்து 2 கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர் தான் வரும். இந்த பக்கம் பக்கத்தில் இருக்குது. கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் வரீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆதியோகி போய் பார்க்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹோட்டல் வந்து இங்கே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தொலைவு. இங்கேருந்தே வந்து 36 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரூம்லேருந்து கிளம்பிட்டேன் ஈஷா யோகா மையத்துக்கு. ஸோ ரூம்லேருந்து ஈஷா யோகா மையத்துக்கு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்டே காமிச்சிது. 1 ஹவருக்கு மேலே ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் ஊருக்குள்ளேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் கிராமத்து வழியாக போக மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து வில்லேஜில் தான் அமைஞ்சிருக்கு, ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில். அண்டு போகும்போது இந்த வெள்ளியங்கிரி அடிவாரம் பக்கம் போகலாம் அப்படின்றதுக்காக சுற்றின்னு போனேன். அப்போ வந்து வெள்ளியங்கிரியோட வைப்ஸ்லாம் வரும் அப்படின்றதுக்காக அண்ட் வெள்ளியங்கிரி அடிவாரத்தையும் பார்த்தேன். அகைன் வந்து உங்களை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அகைன் நான் வந்துட்டேன். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 10 ரூபா பைக் பார்க்கிங்காக கொடுத்துட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போகும்போது லெஃப்ட் சைடில் சிவனை பார்த்துட்டே போகும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ நம்ம வந்து ஈஷாவுக்கு வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலி பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், சிவனுடைய சிலையை நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளோட ஃபால்கன் வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்கேன். நம்ம இப்போ உள்ளே போயிட்டு முதல்ல வந்து சிவனை ஃபஸ்ட்டு கிட்டே பார்க்கலாம். சிவனை கிட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தியான லிங்கத்தெல்லாம் வந்து பார்க்கலாம். ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். பட் ஆக்சுவலி தியான லிங்கத்துக்கெலாம் வந்து மொபைல் அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, கவர் பண்ணுறதுக்கு. பார்க்கலாம். நடந்து போயிட்டுருக்கோம் சிவனை பார்க்கறதுக்காக. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு போட்டு கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அந்த சிலைகள் அப்புறம் காஃபிலாம் வைக்கிறாங்க போல். இங்கே பார்க்கலாம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம். ஸோ தியான லிங்கம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு மொபைல் அலோ கிடையாது. ஸோ தியான லிங்கம், சந்திரகுண்டம் வந்து லேடிஸ்க்காக, அண்டு கீழே வந்து சூரியகுண்டம் இருக்கும், அது வந்து ஜென்ஸுக்காக. ஸோ உள்ளே போயிட்டு வந்து குளிச்சுட்டு வரலாம். ஸோ அதுக்கப்புறம் நாக சந்திதி ஒன்று இருக்குது, திருமூர்த்தி சிற்பங்கள், நந்தி இருக்குது, அண்டு லிங்க பைரவி எல்லாமே இருக்குது. ஸோ எப்பப்போ ஓப்பனு க்ளோஸு எல்லாமே வந்து இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள். தியானலிங்கம் வந்து 8 PM தான் க்ளோஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7 வந்து லைட் ஷோ ஓப்பன் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 7க்கு லைட் ஷோ ஸ்டார்ட் பண்ணி 7:14 7:15 முடிச்சிடுவாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஃப்ளையிங் சீஸ் ப்ரோஹிபிட்டட் போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல ட்ரோன் ஃப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, அதனால தான் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. உலகத்தின் பெரிய மார்பளவு சிலைனா நம்ம ஆதியோகி சிவன் சிலை தான். 112 அடி உயரம் கொண்டது. இந்த 112 அடி அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கிற 112 சக்கரங்களை குறிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு கல்ச்சரில் எப்படி சொல்கிறாங்கன்னா, யோகி கல்ச்சரில் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் வந்து மோட்சம் அடைய 112 வழிகளோ ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு அதை மென்ஷன் பண்ணி இங்கே வந்து 112 அடியில் வந்து உயரத்தில் கட்டி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி வந்து ரொம்ப பெருசு. நீங்கள் எவ்வளோ பெருசுனா அங்கே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பெரிய சிவன் முன்னாடி பார்க்கறதுக்கு வந்து இத்தனை பேர் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்து நைட்டாக இன்னும் வந்து நிறைய பேர் வருவாங்க. அண்ட் அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மகாசிவராத்திரி வந்து மார்ச் 8, அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறப்போ மகாசிவராத்திரி வந்துட்டுருக்கும். சிவனுடைய கழுத்தில் இருக்கிற மாலையை வந்து நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ருத்ராட்சங்கள், சின்ன ருத்ராட்சங்கள் எல்லாமே வந்து கட்டி மாலை மாதிரி பண்ணி சூப்பராக பண்ணிடுறாங்க.
கொஞ்ச நேரம் வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தியானலிங்கத்தை பார்க்கலாம். ஸோ இப்போவே வந்து டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5:20 ஆகுது. ஸோ டைம் போகிறதே வந்து தெரியல. ஒரு நல்ல வைப் வந்து கிடைக்குதுங்க. பொறுமையாக வந்து ஒரு சாங் வந்து பின்னாடி கேட்டுகிட்டே இருக்குது. காப்பிரைட் போட்டுருவாங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருவேளை காப்பிரைட் போட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வைப்பு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது. விட்டு போகாத இங்கே ஏறு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இது சும்மா வந்து வந்தேன் அதனால் வந்து சொல்கிறேன் அப்படின்னு கிடையாது. ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு புரியும். திருவள்ளுவர் ஸ்டாச்சு வந்து 133 அடி. ஸோ இது வந்து 112 அடி தான். ஸோ அதை விட கொஞ்சம் சின்னது, ஹைட்டு கம்மி, பட் வந்து அகலம் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மாறளவு வந்து ஸ்டாச்சு வச்சுக்கிறதுனால ஸோ அகலம் வந்து அதிகம். சிவனோட காதில் இருக்கிற அந்த தோடு வந்து காற்றுல வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ அப்போ அந்த ஜாயிண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி டிசைன் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் ஒரு இன்ஜினியரிங் அப்படி தான் சொல்லணும். சிவனோட பின்னாடி வந்து ஃபுல்லாக அந்த மலை தொடர்களால் வந்து சூழப்பட்டிருக்கோம். வெள்ளியங்கிரி மலையாக இங்கே இருக்கும், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். சன் செட் ஆகும் போது ஸோ அப்படியே அந்த சன்செட்டை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த வைப்பில் வந்து சிவனை தரிசிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மாட்டு வண்டி சர்வீஸாக இருக்குது. 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஈசனுடன் ஒரு இரவு மகாசிவராத்திரி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். அன்றைக்கி வந்து 6 மணி ஈவினிங்லேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ சத்குரு அவர்கள் வந்து நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ருத்ராட்சமும் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு தியானலிங்கத்தை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய உடைமைகளை வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிடணும். மொபைல் அதெல்லாம் வந்து அலோவ் கிடையாது. ஷூவை கூட வந்து லாக்கரில் போட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ போகலாம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆதியோகி பார்த்தோம். அடுத்ததாக வந்து சொர்பவாசல், அதாவது சர்பவாசல்னால் அந்த பாம்பு மாதிரி இருக்கும் ஒரு வாசல். அது வழியாக உள்ளே போனோம்னா சூரியகுந்து. இது வந்து ஜென்ஸுக்கு மட்டும் வந்து அந்த சூரியகுந்து அப்படின்னு ஒன்று. அதுக்கு அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நேராக அந்த திருமூர்த்தி தியானலிங்கம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு தியானலிங்கம் பார்த்துட்டு திரிமூர்த்தியை பார்த்துட்டு லிங்க பைரவி சாமியும் பார்த்துட்டு அப்படியே சந்திரகுண்ஸ், இது வந்து லேடிஸுக்கு மட்டும். ஆனால் அப்படியே மறுபடியும் வந்து தியானலிங்கம் உள்ளே வந்து நந்தியை பார்த்துட்டு நகைன்னு அப்படியே சொர்ப வாசல் வழியாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேப். ஸோ உள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்துல கஃபேட்டேரியா இருக்குது. அண்டு நீங்கள் எதனா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கேயே வாங்கிக்கலாம். ஆக்சுவலி வந்து பின்ன நீங்கள் பார்க்கலாம், இங்கே தான் வந்து பொருட்கள் பாதுகாக்கும் இடம் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல வந்து மொபைலு அண்ட் அதுக்கப்புறமா வந்து பேக் எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உள்ளே அதுக்கான இடம் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ நீங்கள் சார்ஜில் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனால் உங்கள் மொபைல்ஸும் வந்து நீங்கள் இங்கே வச்சுட்டு தான் போகிற மாதிரி வரும். ஒன்லி வந்து வேலெட்டு அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அண்டு உள்ளே வந்து ஷூஸு செப்பல்ஸ் எல்லாமே வந்து தனியாக அதுவும் வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து தனியாக கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் டோக்கன் தருவாங்க. அண்ட் வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள தியானலிங்கம் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. இப்போது வந்து நல்லா சைலன்ஸ் வந்து கீப் அப் பண்ணுறாங்க. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6:53 ஆகுது. அண்ட் பின்னாடி வந்து சன்செட் ஆகிடுச்சு. லைட் ஷோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ லைட் ஷோ ஆரம்பித்த உடனே அப்படியே நம்ம ஃபுல்லாக அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Please remain seated in the seating area. Had ever known or able to Ardhanari, the ideal man, where one half of him is woman. இப்போ நான் வந்து ஈஷாவில் வந்து அந்த ஃபுல் லைட்டிங் ஷோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ செம்மையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. செம்ம வைப் இருந்தது, பாசிட்டிவ் வைப்ஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 7:40 ஆகுது. பேக்ரவுண்டில் வர மியூசிக் வந்து காப்பிரைட் வந்துருமோன்னு எனக்கு இன்னமும் பயமாக தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல, போட்டுடலாம். ஸோ ஈஷாலேருந்து 7:45க்கு கிளம்பிட்டேன். ஸோ அதோட வந்து அந்த டே 1 ரைடை வந்து நான் முடிச்சிக்கலான்னு இருக்கேன். டே 2ல் மருதமலையை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பால் இருக்க பெல் பண்ணி லீவ் பண்ணுவாங்க.
அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். என்னுடைய இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் எல்லாத்தோட லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கேயும் உங்கள் கொஸ்டின் வந்து கேட்கலாம், நான் தாராளமாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை.